ஒரு கிரகத்துல பகலில இரும்பே உருகிற அளவுக்கு பயங்கரமான வெப்பம் இருக்கும். ஆனா அதே கிரகத்துல இரவில மனுஷன் உடனே உறைஞ்சு போற அளவுக்கு கடும் குளிர் இருக்கும். வருஷம் என்றது வெறும் 88 நாட்கள் தான். ஆனா ஆச்சரியம் என்னண்டா, அங்கே ஒரு நாள் முடியறதுக்கு 176 பூமி நாட்கள் எடுக்கும். சூரியனுக்கு மிக கிட்ட இருக்கிற இந்த மர்மமான கிரகம் தான் புதன் கிரகம் அல்லது மெர்க்குரி. இதை பத்தின பல ஆச்சரியமான உண்மைகளைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நாசா கண்டுபிடிச்ச ரகசியங்களையும் அங்க மனுஷனால வாழ முடியுமா என்றதையும் விரிவா பார்ப்போம். நமது சூரிய குடும்பத்தில் இருக்கிற முதலாவது கிரகம் இந்த புதன் கிரகம். இது சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 58 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. சூரியனுக்கு கிட்ட இருக்கிறதால இதுதான் ஆகவும் சூடான கிரகம் என்று நாங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில வெள்ளி கிரகம் அல்லது வீனஸ் தான் ஆகவும் சூடானது. அது ஏன் என்ற பிறகு பார்ப்போம். இந்த புதன் கிரகம் சூரியனை மிக வேகமா சுத்துது. ஒரு தடவை சூரியனை சுத்தி வர்றதுக்கு வெறும் 88 நாட்கள் தான் எடுக்குது. அதாவது பூமியில 3 மாசம் கூட இல்லை. உதாரணமா சொன்னா, பூமியில உங்களுக்கு 10 வயசு என்றா புதன் கிரகத்துல உங்களுக்கு ஏற்கனவே 40 வயசுக்கு மேல ஆகியிருக்கும். அந்த அளவுக்கு அங்க வருஷங்கள் வேகமா போகுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய டிவிஸ்ட் இருக்குது. புதன் கிரகம் சூரியனை வேகமா சுத்தினாலும் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. தன்னைத்தானே ஒரு தடவை சுத்த 59 நாட்கள் எடுக்குது. இதால அங்கே ஒரு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயம் வரைக்கும் 176 பூமி நாட்கள் ஆகுது. அடுத்ததா இதோட வெப்பநிலையை பத்தி பார்ப்போம். பகல் நேரத்துல அங்க 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அனல் பறக்கும். இந்த சூட்டில இரும்பு கூட உருகிடும். ஆனா இரவு வந்தா நிலைமையே வேற. வெப்பநிலை -180 டிகிரி வரைக்கும் குறைஞ்சிடும். இப்படி ஒரே நாள்ல நெருப்புக்கும் பனிக்கும் இடையில இது ஊசலாடுது. ஏன் இந்த வித்தியாசம் தெரியுமா? புதன் கிரகத்துக்கு வளிமண்டலம் அல்லது அட்மாஸ்பியர் கிடையாது. இதால பகல்ல வர்ற வெப்பத்தை அதால தக்க வச்சுக்க முடியாம இரவுல அது உடனே வெளியே. புதன் கிரகத்தோட மேற்பரப்பை பார்த்தா அப்படியே எங்கட நிலா மாதிரியே இருக்கும். பல கோடி வருஷங்களா விண்கற்கள் மோதினதால அங்க எக்கச்சக்கமான பள்ளங்கள் இருக்குது. ஸோ இதுல ஆகவும் பெரிய பள்ளத்துக்கு கேலோரிஸ் பேசின் என்று பேரு. இது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் அகலம் கொண்டது என்றா பாருங்களேன். சரி, இதெல்லாம் தான் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? நாசாவோட மேரினர் 10 விண்கலம் 1974ல முதலா இதை கிட்ட போய் பார்த்தது. அதுக்கப்புறம் 2004ல் போன மெசஞ்சர் மிஷன் பல ரகசியங்களை கண்டுபிடிச்சது. அதுல முக்கியமானது புதன் கிரகத்தோட உள்ள ஒரு பெரிய இரும்பு கரு இருக்கிறது தான். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சூரியனுக்கு இவ்வளவு கிட்ட இருந்தும் சில நிழலான பள்ளங்களுக்குள்ள ஐஸ் அல்லது பனிக்கட்டி இருக்கிறத நாசா கண்டுபிடிச்சிருக்கு. இது உண்மையாவே ஒரு அதிசயம். இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். மனுஷனால அங்க வாழ முடியுமா? தற்போதைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. கடுமையான வெப்பம், ஆக்சிஜன் இல்லாதது என்று பல சவால்கள் அங்க இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்தா தரைக்கு அடியில் பேஸ்களை அமைச்சு வாழலாம் என்று சில விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு நாள் முடிய 176 நாட்கள் எடுக்கிற இரும்பாலான இந்த நரக உலகம் உண்மையிலேயே ஒரு விசித்திரமான இடம்தான். இதுதான் புதன் கிரகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல விண்வெளி தகவல்களை பார்க்க மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.